அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மக்ஃபிரத்துஹு. நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா 19 ஹர்ஃபுகள் இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யும் ஹர்ஃபுகள் 19 அப்படின்னாங்க. இந்த 19 ஹர்ஃபுகளையும் நம்ம உதாரணத்தோடு அது அர்த்தத்தோடு பார்த்து முடித்தோம். இப்போ அடுத்து ரெண்டாவது வகை மொத்தம் 100 ஆமில்களை 20 வகையாக பிரிச்சிருக்கிறதுனால ஒரு வகையில் இத்தனை ஆமில்கள் அப்படின்றபடி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது வகையை பார்க்க போகிறோம். அந்நௌஉ சானி. அந்நௌஉ அப்படின்னா வகை, சானி அப்படின்னா 2. இப்போ இரண்டாவது வகை அந்நௌஉ சானி இரண்டாவது வகையாகிறது ஹுரூஃபுன் எழுத்துக்கள் ஆகும். தன்சிபுல் இஸ்முக்கு நசபு செய்யும். தன்சிபு அப்படின்னா நசபு செய்யும். இஸ்மு அப்படின்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லுக்கு என்ன செய்யும்? நசபு செய்யும். தர்ஃபாஉல் ஹபர இன்னும் ஹபருக்கு ரஃபா செய்யும். இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் எழுத்துக்கள். வஹிய இன்னும் அதுவாகிறது சித்தத்துன் 6 ஆகும் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இதில் என்னென்னா 6 எழுத்துக்கள் 6 ஆமில்கள் சொல்லுவாங்க. இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் எப்படி 19 சொன்னாங்களோ அதே மாதிரி ரெண்டாவது வகையில் இஸ்முக்கு நசபு செய்யக்கூடிய ஹபருக்கு ரஃபா செய்யக்கூடிய ஆமில்கள் எத்தனை 6 சொல்லுவாங்க. அந்த ஆமில்களில் முக்கால்வாசி எப்படி வரும் அப்படின்னா நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய தக்கீதாக வரும். சிலது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று நடக்கக்கூடிய காரியத்துக்கும் நடக்காத காரியத்துக்கும் டிஃப்ரெண்ட் காண்டி 2 ஆமில்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிப்படையில் தான் இந்த 6 ஆமில்களும் இருக்கும். ஃபஸ்ட்டு இது என்னன்னா அந்த ஆமில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆமில் வருது அப்படின்னா அந்த ஆமிலுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன பண்ணும்? நசபு செய்யும். அதற்கப்புறமா என்ன வரும்? ஹபர் வரும். அந்த ஹபருக்கு ரஃபா செய்யும். அப்போ இஸ்முக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும் அப்படின்றத இரண்டாவது வகையில் சொல்கிறாங்க. முதலாவது ஹர்ஃபு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ன அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். நிறைய இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நிச்சயமாக அப்படின்னு குர்ஆனில் பேசுவான். அப்போ இன்ன அப்படின்னா தான் நிச்சயமாக. நஹ்வு உதாரணம் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இன்னல்லாஹ் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ்கிறவன் கஃபூருன் மன்னிக்கக்கூடியவன், ரஹீமுன் இரக்கமுள்ளவன். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா இன்ன அப்படின்ற ஆமில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆமில் என்ன பண்ணியிருக்கு? பின்னாடி அல்லாஹ் அப்படின்ற இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு? நசபு செஞ்சுருக்கு. அல்லாஹ இன்னல்லாஹ அப்படின்ற ஹாக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நசபு தானே செய்கிறோம். அப்போ நசபு செஞ்சுருக்கு. அதற்கு பின்னாடி வரக்கூடிய ஹபர் என்னவா இருக்குது? கஃபூருன்னா இருக்குது. அப்போ அந்த கஃபூரனுக்கு என்ன பண்ணியிருக்கு? ரஃபா செஞ்சுருக்கு. இப்போ இன்னன்ற இஸ்மு அல்லாஹ்க்கு நசபும் ஹபருக்கு ரஃபாவும் செஞ்சுருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அண்ணனாலும் நிச்சயமாக அர்த்தம்தான். அடுத்து அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க? நஹ்வு உதாரணம் அலிம்து நான் அறிந்தேன் நிச்சயமாக ஜெய்தாகிறவன் முன்தலிகுன் நடக்கக்கூடியவன். நிச்சயமாக ஜெய்தாகிறவன் நடக்கக்கூடியவன் அப்படின்ட்டு நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அலிம்து அப்படின்றதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய அப்படின்ற ஆமில் தான் ஜெய்தன் அப்படின்ற இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு? நசபு செஞ்சுருக்கு. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய முன்தலிகுன் அப்படின்ற ஹபருக்கு ரஃபாவை செஞ்சுருக்கு. இப்போ இன்ன ஸ்டார்டிங்கில் வந்துச்சு, ஏன் நடுவில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் துருஸில் பார்த்தீங்கன்னா இன்னன்றது எப்பயுமே என்ன பண்ணும்? ஒரு ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் தான் வரும். அண்ணன்றது நடுவில் வரும். அதனால தான் இன்ன அப்படின்ற நிச்சயமாக அப்படின்றது நிச்சயமாக அர்த்தம் கொடுத்தாலும் இடம் வேறு இடத்துல வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? க அண்ண அப்படின்னா நிச்சயமாக போன்ற அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. காஃப் அப்படின்றது என்ன வந்துச்சு? அல் காஃபுன்ட்டு ஜர்ருடைய எழுத்தில் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொன்னாங்க? போன்ற சிங்கத்தை போன்றவன் செய்து அப்படின்றதுக்கு அந்த காஃப்ன்றது என்னது? போன்ற அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஜர்ருடைய எழுத்துலையும் வந்துச்சு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? உறுதிப்படுத்துறதுக்காண்டி சொல்கிறதுக்கு அப்படின்றது வரும். நஹ்வு உதாரணம்
நிச்சயமாக ஜெய்தன், ஜெய்தன்னா ஜெய்தாகிறவன், அசதுன், அசதுன்னா சிங்கத்தை போன்றவன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அண்ணன் அப்படின்றதுக்கு நிச்சயமாக அப்படின்னு நம்ம கொடுத்துடணும். ஆனால் அந்த காஃப் போன்றவன் அப்படின்றத கடைசியில் நம்ம கொண்டு வருவோம். எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு இன்ன அப்படின்னு நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன், இருக்க முடியவன் அப்படி ஃபஸ்ட்டுக்கு நம்ம அர்த்தம் கொடுத்தல. ஆனால் இந்த காஃபுக்கு நம்ம என்ன செய்யணும், பின்னாடி வந்து அர்த்தம் கொடுக்கணும். நிச்சயமாக செய்தாகிறவன், சிங்கத்தை போன்றவன் அப்படின்னு அந்த காஃபுக்கு நம்ம பின்னாடி இருந்து அர்த்தம் கொடுப்போம். இந்த அண்ண அப்படின்ற ஆமில், ஜெய்தன் அப்படின்ற ஒரு இஸ்முக்கு நசபு செஞ்சுருக்கு, அசதுன் அப்படின்ற ஹபருக்கு ரஃபாய் செஞ்சுருக்கு. லாக்கின்ன, லாக்கின்ன அப்படின்னா என்றாலும். இவன் வந்து நல்லா படிப்பான், இருந்தாலும் வந்து அவன் இன்னும் நல்லா படிக்கிறான். ஒருத்தரை விட ஒருத்தரை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிப்போல. ஒரு விஷயத்த பேசும்போது இது நல்லா தான் இருக்குது, என்றாலும் அது இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி என்றாலும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் லாக்கின்ன. லாக்கின்னனா என்றாலும். நஹ்வு உதாரணமாக ஜெய்துன், ஜெய்தாகிறவன், காயிமுன், காயிமுன்னா என்னது, நிற்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஜெய்துன் காயிமுன், ஜெய்து நிற்கக்கூடியவன். லாக்கின்ன என்றாலும். அம்ரன், அம்ராகிறவன், காயிதுன் அமரக்கூடியவன். லாக்கின்ன அப்படின்னு வந்தனால என்ன ஆயிடுச்சு, அம்ரன் அப்படின்ற இஸ்முக்கு வந்து நசபும், காயிதுன் அப்படின்ற ஹபருக்கு ரஃபாவும் வந்துருச்சு. முன்னாடி என்ன சொன்னாங்க, ஜெய்துன் காயிமுன், ஜெய்து வந்து நிற்கிறான்ப்பா, ஆனாலும் அம்ரு என்ன பண்ணியிருக்கான், உட்காந்துருக்கான். அப்போ என்றாலும் அப்படின்றத டிஃப்ரெண்ட் காமி நம்மளுக்கு வந்து நடுவில் போட்டிருக்காங்க. லாக்கின்ன என்றாலும். அம்ரன், அம்ரன்ற இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு, நசபு பண்ணியிருக்கு. காயிதுன்ற ஹபருக்கு ரஃபா பண்ணியிருக்கு. லைத்த, லஅல்ல, அடுத்த 5, 6 என்ன சொல்கிறாங்க, லைத்த லஅல்ல, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆகுமே அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான் 2 ஹர்ஃப் ஆமிலுமே. இந்த 2 ஆமிலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, லைத்த அப்படின்றது நடக்கவே நடக்காத ஒரு காரியத்தை, சாத்தியமே ஆகாத ஒரு காரியத்துக்கு ஆதரவு வைக்கக்கூடியது தான் லைத்த. லஅல்ல அப்படின்றது ஒரு விஷயம் நடக்கும், இதை நம்ம நினச்சா செய்யலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆதரவு வைக்கக்கூடியது தான் லஅல்ல. அப்போ லைத்த அப்படின்னா ஆகுமேன்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. உதாரணம் லைத்த, லைத்த ஷேக ஷாபுன், லைத்த ஷேக அப்படின்னா, ஷேக அப்படின்னா கிழவன், கிழவன் ஆக வேண்டுமே. நம்ம சொன்னோம்ல லைத்த அப்படின்னா ஆக வேண்டுமே. ஷாபுன் அப்படின்னா என்ன, வாலிபனாக, கிழவன் வாலிபனாக ஆக வேண்டுமே. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு 60 வயசு கிழவன் என்ன செய்கிறான்னா ஆசைப்பட்றான், நான் வந்து 18 வயசு வாலிபனாக ஆகணுமே அப்படின்ட்டு. அது நடக்குமா, நடக்காத காரியம். அப்படிதான் ஒரு ஆம்பளை ஆசைப்பட்றான், நான் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். ஒரு ஆண் வந்து எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், அது மாதிரி நடக்கவே நடக்காத ஒரு காரியத்தை பற்றி பேசக்கூடியது தான் லைத்த. லைத்த ஷேக ஷாபோன், அப்போ ஒரு கிழவன் வாலிபன் ஆக வேண்டுமே. லைத்த அப்படின்ற ஆமில் பின்னாடி வரக்கூடிய ஷேக அப்படின்ற அந்த இஸ்முக்கு நசபும், ஷாபுன் அப்படின்ற ஹபருக்கு ரஃபாவும் செஞ்சிருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, லஅல்ல, லஅல்லனா ஆக வேண்டுமேன்ற அர்த்தம் தான். லஅல்ல அம்ரன், அம்ர ஆக வேண்டுமே. ஆலிமுன், ஆலிமுன் அப்படின்னா என்ன, அறிஞராக, ஆலிமாக ஆக வேண்டுமே. அம்ர ஆசைப்படுறானா, அம்ரன், அம்ர ஆலிமாக ஆக வேண்டுமே. அம்ர ஆலிமா ஆகணும்னா அவன் என்ன செய்யணும், ஒன்றுமே செய்ய தேவையில்ல, 7 வருஷம் ஓதுனா போதும். அவன் கஷ்டப்பட்டு நல்ல மடப்பணம் செஞ்சு எக்ஸாம்லாம் எழுதினாலே அவன் என்ன பண்ணிடுவான், ஆலிமா ஆகிடுவான். அப்போ ஒரு காரியம் நடக்கும். அவன் வந்து நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சாலும் சரி, டாக்டர் ஆகணும் செய்யணும், இதெல்லாம் என்ன செய்யணும், அவன் கடுமையான முயற்சி செஞ்சால் அது கண்டிப்பாக நடந்துடும். அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறது தான் லஅல்ல அம்ரன் ஆலிமோன், அம்ர ஆலிமாக வேண்டுமே. அப்போ ரெண்டுமே வந்து ஆக வேண்டுமே அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான். ஆனால் லைத்த அப்படின்றது நடக்காத காரியத்தை பற்றி சொல்லக்கூடியது. லஅல்ல அப்படின்றது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆதரவு வைக்கிறது. லஅல்ல அப்படின்ற ஆமில் அம்ரன் அப்படின்ற இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு, நசபு செஞ்சிருக்கு. ஆலிமுன் அப்படின்ற ஹபருக்கு ரஃபாவை செஞ்சிருக்கு. 2வது வகையில் மொத்தம் 6 எழுத்துக்கள் சொன்னாங்க. அந்த 6 எழுத்துக்களில் இன்ன, அன்ன, க அன்ன அப்படின்ற 3மே வந்து நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய தக்கீதாக வந்துச்சு. லாக்கின்ன அப்படின்றது டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சாங்க, இவரை விட இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சாங்க. லைத்த அப்படின்றது நடக்காத காரியத்தை பண்ணி சொன்னாங்க. லஅல்ல அப்படின்றது நடக்கிற காரியத்தை பற்றி.
அடுத்து நம்ம வந்து 3வது வகையிலிருந்து தொடர்ந்து 20வது வகை வரைக்கும் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்.